அமெரிக்கா ஓமனை தாக்க போகுது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிக்கிறார். அட பாவி மனுஷா, என்ன அவனுங்க அந்த பிராந்தியத்துல பெரிய நடுநிலையான ஆளு, நாளைக்கு எந்த பஞ்சாயத்து வந்தாலும் அங்க உட்கார்ந்து தான் பேசி தீர்க்கணும். அவனை எதுக்கு தாக்குறேன்னாரு நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிரா மாறி போச்சு. ஓமனை பொறுத்த வரையும் ரொம்ப காலமா ராஜதந்திரமா இருக்கக்கூடிய நாடு. எந்த அளவுக்கு அப்படின்னா, மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை நடக்கக்கூடிய அம்புட்டு பஞ்சாயத்துகளை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு இடம் ஓமான் மட்டும்தான். ஆனா அங்க உட்கார்ந்து பேசுவார்கள். இவர்களும் அக்ரெசிவா 2 நாட்டுக்கு பறந்து போய் 2 நாட்டுக்கும் ஃபேவரா முடிச்சு குடுப்பார்கள். ஆனா அத வெளியில சொல்லவே மாட்டார்கள். பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னும் சொல்ல மாட்டார்கள். நாங்க தான் முடிச்சு தந்தோம்னு சொல்ல மாட்டார்கள். 2 பயலுகளையும் அத அத விட்டு குடு அப்படிங்கிற மாரி பேசி முடிச்சதும் வெளிலயே வராது. ஒட்டு மொத்தமா சைலண்டாவே இருப்பார்கள். ஆனா அந்த பிராந்தியத்துல ஒரு ராஜதந்திர வட்டாரத்துக்கு முடிசூடா மன்னனா இருந்த ஒரு ஊரு. அந்த ஊரை ஏன் இவரு தாக்குறேன் அப்படின்னு துடிக்கிறாரு அப்படின்னா, வெளிப்படையா அவரு சொல்றது அது உண்மையும் கூட. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. எது அவங்க நாட்டு பகுதி அவனுங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா அது உலகத்துக்கு சொந்தம். சிம்பிளா. உலகம் யூஸ் பண்ணா உலகத்துக்கு சொந்தம். அமெரிக்க டெக்னாலஜிகள உலகம் யூஸ் பண்ணும். ஆனா அது மட்டும் அமெரிக்காவுக்கு சொந்தம். இப்படி விசித்திரமா சில நேரம் பேசுவான். சில நேரம் பேசுவான். இதையே தான் பல நேரங்கள் நடைமுறையும் பயன்படுத்தி விட்டுருவாய்ங்க. அந்த மாரி ஓமன இப்படி டார்கெட் பண்றாரு ட்ரம்ப். இது ட்ரம்போட கொள்கைகளுக்கு நேர்மாறானது. காரணம் என்ன அப்டின்னா, அவரு சண்டை நடக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து கூட மிலிட்டரி பிரசன்ஸ ரிமூவ் பண்றேன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா ரிவர்ஸ் கியர் போட்டு நட்பு நாடு, இன்னும் சொல்லப்போனா பல ராஜதந்திர விஷயங்கள முடிச்சு தந்த நாடு. அதுக்குள்ள இப்படி ஒரு யுத்தம் அப்படின்னகி, சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவுல உலகம் பூரா பேசுது. யோவ்! அந்த மனுஷன் போற போக்குல ஏதாச்சும் சொல்லிட்டு போயிருவான்யா. காலையில திடீர்னு ஓமன மேப்ல பார்த்திருக்கலாம். இல்ல பேசும்போது திடீர்னு அந்த பகுதி ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஒரு பகுதி ஈரான்ட்ட இருக்கு. இன்னொரு சைடு இந்த பயலுகள்ட்ட தானே இருக்கு. இந்த பயலுகள அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இத வச்சு 10 நாள் கத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. ஈரான் யுத்தத்தோட அப்டேட்ட குடுக்க தேவையில்லன்னு அவர் பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. சொல்லவும் செய்கிறார்கள். அது ஓரளவுக்கு உண்மை. இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஓமன் கடுமை காட்டுச்சு. அதாவது கடுமைன்னா எப்படின்னா, ஓமனோட ஸ்டைல் 2 பேரும் விட்டுக் குடுக்கணும். 2 பேரும் கையெழுத்த போட்டு ஊன்னு போய் ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அழுதவன் திருப்பி அடிக்க வந்துருவான். அதனால நிரந்தரமான தீர்வ நோக்கி 2 பேரும் கொஞ்சம் விட்டுக் குடுத்து அப்படி போனா ப்ராப்பரான ஒரு உடன்படிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். எப்பயுமே அந்த டைரக்ஷன நோக்கி போவார்கள். அதனால தான் எல்லாருமே அங்க போய் நம்பி உட்கார்றது. அவர்களே நம்பி பேச அனுப்புறது. அதத்தான் இந்த ஈரான், அமெரிக்கா விவகாரத்திலயும் ஓமன் பின்பற்றுச்சு. இது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் இடைஞ்சல். ஆனா அது அவங்க ஸ்டைலு அப்படின்னு விட்டுட்டார்கள். ஆனா ட்ரம்ப பொறுத்தவரையும் இதுக்கு அடுத்து ஓமன் வந்து பேச்சுவார்த்தை நடக்கும்போதே அங்கங்க தாக்குற, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. தொலைச்சு புடுவேன் அப்படின்ட்டாய்ங்க. இது ட்ரம்புக்கு பெரிய அளவு மனுஷன வெறியேத்தி விட்டுருச்சு. ட்ரம்ப பொறுத்தவரையும் அங்கிட்டிருந்து ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட, வாவ்! அப்படின்னு சொல்லி குதிக்கக்கூடிய ஆளு. ஏன்னா இவனுங்க நம்மகிட்டயே இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு ஒரு எண்ணம். மொத திரி உள்ள கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுச்சு. இதுக்கடுத்து 2வது விஷயம் அப்படிங்கிறது ட்ரம்ப பொறுத்தவரையும் அமெரிக்கால மத்த அதிபர்கள் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜோன்ல ரொம்ப சைலன்ட்டா இருப்பார்கள். ஆனா ட்ரம்ப பொறுத்தவரை இந்த ஜோன்ல தான் வெறி பிடிச்சு ஆடுறது. என்ன அப்டின்னா, உதாரணத்துக்கு அமெரிக்கா ஜெயிக்க முடியாத யுத்தத்த நடத்தாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பல தடவ விரிவா பார்த்திருக்கோம். அதேபோல இந்த ஜெயிக்க முடியாத பிளேயருங்க கூட மோத மாட்டாய்ங்க. பெரிய அளவுல பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு பண்ணிக்குவாய்ங்களே ஒழிய, பண்ணிக்கிட்டு அவர்கள வளர விடாம சைலன்ட்டா தடுப்பார்கள். இந்த இடத்துல அமெரிக்க அதிபர்கள்ல அதிரடியான ஆட்டக்காரர் ட்ரம்ப். அதை இந்த விவகாரத்துல நிரூபிக்கிறார். உதாரணத்துக்கு ரஷ்யா, சீனாவோட மைலேஜ் எங்கெல்லாம் எடுப்பார்களோ அந்த இடத்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி பழைய அதிபர்கள் குறைச்சு விடுவார்கள். ஆனா நேரடியா யுத்தம் போட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறனால, அவர்கள் எடுக்கக்கூடிய மைலேஜ அப்படி லைட்டா குறைச்சுக்கிட்டே வருவார்கள். உலகத்துக்கு தெரியாம, சில நேரங்கள்ல அவர்களுக்கே தெரியாம. நல்ல சிண்டு முடிஞ்சு அந்த பகுதியிலிருந்து விலக்கி வச்சுருவாய்ங்க. ட்ரம்ப பொறுத்தவரையும், நான் அதிரடி ஆட்டக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பகுதியவே நம்ம கைப்பத்திட்டா, எதுக்கு சிண்டு முடிச்சுக்கிட்டு? நம்மளே கைப்பத்துவோம். அவன விரட்டி விட்டுருவோம். நம்ம கைப்பத்தினா பாரு, அமெரிக்க கொடிய பார்த்தோனே அவன் வருவானா? வாய்ப்பே இல்ல. அப்படிங்கிற மாரி செய்யக்கூடிய ஆள். அப்படிதான் கிரீன்லாண்ட போய் பிடிக்கிறேன். அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு அது உதவும். உலகத்தோட பாதுகாப்புக்கு அது உதவும் அப்டின்னாரு. எது ரஷ்யாவையோ, சீனாவையோ நேரடியா அடிக்க முடியாது. ஆனா கிரீன்லாண்ட்ல எடுக்கக்கூடிய மைலேஜ சிண்டு முடிஞ்சு விலக்கி விட்டுறலாம்.
எதுக்கு? நம்மளே பிடிச்சிருவோம். அப்படின்னு தான் கிரீன்லாந்து விவகாரத்த ஆரம்பிச்சாரு. அதே அதுக்கு ஈக்குவலான வெயிட்டேஜ், மைலேஜ தான் இப்போ ஓமன்லயும் ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஒரு பகுதியில ஈரான். ஈரான அடிக்க முடியல. இந்த பகுதியில ஓமன். ஓமன புடிச்சிட்டோம்னா கிரீன்லாந்து மாரி, ஏங்க கிரீன்லாண்ட அவர் பிடிக்கிறேன்னாரு. 51வது ஸ்டேட்டா இணைக்கிறேன்னாரு. ஓமன் அப்படிலாம் சொல்லல. நீங்களா கொளுத்தி போடாதீங்கன்னா, அந்த திசைய நோக்கி போயிருவாய்ங்க. வண்டிய இப்ப கிளப்பிட்டாங்கல்ல. ஏதோ ஒரு காலத்துல அந்த திசைய நோக்கி போவாய்ங்க. என்ன இங்க கொடிய பறக்க விடுறதுல அவர்களுக்கு பெரிய விருப்பம் இருக்காது. கொடிய பறக்க விடுறதுக்கு ஈக்குவலா ஓமன வளைச்சு கொண்டு வருவார்கள். இந்த நடுநிலை, ராஜதந்திரம் இந்த போர்வையெல்லாம் உனக்கு சூட் ஆகல. இந்த சட்டையெல்லாம் அவுத்துரு. நான் குடுக்குறேன் ஒரு நல்ல சட்டை. அமெரிக்க கொடி போட்டு, அமெரிக்க ஆதரவாளர்ன்னு. இந்த சட்டைய மாத்திக்க அப்படின்னு சொல்லி வம்பு பண்ண ஆரம்பிப்பார்கள். தாக்குதல்லாம் இப்போதைக்கு நடக்காது. வம்பு பண்ண ஆரம்பிக்கக்கூடிய டைரக்ஷன நோக்கி ட்ரம்ப் கிளம்பிட்டாரு. ட்ரம்ப் வீட்டுக்கு போனதுக்கப்புறம், ஏதோ ஒரு அமெரிக்க அதிபருக்கு இதே ஃபார்முலா மைண்டுக்கு வரும். அப்ப ஓமன திருப்பி டிஸ்டர்ப் பண்ணுவார்கள். ஓமன் மட்டும் கிடையாது. அவர் உருவாக்கி வச்ச ஏகப்பட்ட ட்ரிகர் கிரீன்லாந்து, ஓமன் போன்ற பல ட்ரிகர்கள உருவாக்கி வச்சிருக்காருல்ல. இத நோக்கி அந்த இயந்திரம் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓமன பொறுத்தவரை ராஜதந்திரம், அதே மாரி டிஃபென்ஸ்லயும் பெரிய ஆட்கள் தான். ஆனா ஈரான் அளவுக்கு அப்டேட் பண்ணிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கும் வந்துருச்சு. அதனால அந்த ஜோன நோக்கி ஓமன் நகருமா அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு தெரியல. உள்ளுக்குள்ள ஏது விஷயங்கள் வந்தாலும் நம்ம வழக்கம் போல இங்க விரிவா பார்ப்போம். இல்ல நடுநிலையா ராஜதந்திர உறவுல கொடிகட்டி பறந்த பிளேயருக்கே இம்புட்டு அக்கப்போர். அப்ப யுஏஇ, கத்தார், சவுதிலாம் குட்டி பிள்ளைங்க தான் இந்த விவகாரத்துல. ஓமன பொறுத்தவரை நமக்கு நண்பன் தான். அதனால நண்பன் அமெரிக்கா கிட்ட ஜாக்கிரதையா எப்பயும் இருந்துக்கிறான். அவனுக்கு பத்தி பிரச்சனை கிடையாது. அவர்களோட வரலாறு இன்னைக்கு ஈரான் அட்டேங்கப்பா அமெரிக்கா வச்சு செய்றானே, பெரிய அளவு யுத்தத்துக்கு தயாராயிருக்கானே அப்படிங்கிற மாரி, இவர்களுக்கும் ஏகப்பட்ட போர் தந்திரங்கள், போர்லயே ஈடுபட்ட அனுபவங்கள் அப்படின்னு ரத்த சரித்திரம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அப்படி போனோனே வீழ்த்தி கொடியெல்லாம் பறக்க விட முடியாது. ஏன் அப்புட்ன்னா, ஓமன் ஏற்கனவே பல போர்கள கண்டு, அதுக்கப்புறம் அந்த முழு நாட்டையும் பறிகொடுக்க போற ஸ்டேஜுக்கு போய் திருப்பி மீட்டெடுத்திருக்கார்கள். இப்ப வா அப்படின்னு கேட்டா, ரொம்ப வருஷமாவே இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள சந்திச்சு தான் அந்த ஓமன் சுல்தான் வகைராக்கள் வலுவா உட்கார்ந்திருக்கார்கள். அதனால அமெரிக்கா நெனச்ச உடனே கிளைக்க முடியாது. அங்க அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும், ஆக்ரோஷமா இறங்கி அடிக்கவும் அவர்களுக்கு ஈரான காட்டிலும் வலுவான ஒரு போர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. எது ரத்தத்திலே இருக்கு. வெளிப்படையா பார்த்துட்டு பேஸ்ல ஒண்ணும் இல்லைங்கன்னு வந்து கேட்கக்கூடாது என்ட்ட. அவர்களோட ஆயுத பலம் கணிசமா தான் இருக்கு. அவர்கள் ஆயுத இறக்குமதியில அவர்கள் தேவை அந்த பிராந்தியத்துக்கு தேவையான பலத்தோட தான் நிக்கிறார்கள். அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய பலம் அப்படிங்கிறது ரத்தத்துல இருக்கு. தேவைப்பட்டா டிஃபென்ஸ வெளிப்படையாவும் கொண்டு வரக்கூடிய நாடு தான். அடுத்த யுத்தம் எங்கெங்கேயோ நடக்கும் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். கணக்கே இனிமே போட தேவையில்லையாட்டுக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பயலுக லிஸ்ட்லயே இல்லாத நாட்டெல்லாம் இப்ப லிஸ்ட்ல எழுதி வைக்கிறாங்க. இது திசை திருப்பலா? இல்ல ஒரு கோவத்தோட வெளிப்பாடா? இல்ல மனசுல உள்ளது வெளில வந்துருச்சா? அப்படின்னு ஒண்ணுமே புரியாத அளவுக்கு அந்த யுத்த மேப் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அடுத்தடுத்த லொகேஷன் மாட்டும்போது நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.